இப்ப என்ன செய்ய போகிறாய்? உன் மொழி மீட்சிக்கு என்ன செய்ய போகிறாய்? 1.5 கோடி வட இந்தியன் இங்கே வந்து விட்டான். இந்தியை எதிர்க்கிறதுக்கு பெருமக்கள் நமக்காக பேசினார்கள். 500 ஆண்டுகளை தொடாத இந்தியை எல்லாம் படிபடி என்கிறான். 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த உன் தாய்மொழியை விட்டு நீ வெளியேறி கொண்டிருக்கிறாய். என்ன செய்ய போகிறோம்? இந்தி படித்தால் வட இந்தியாவில் வேலை என்கிறார்கள். அப்ப எதற்காக 1.5 கோடி வட இந்தியன் என் நிலத்திற்கு வந்தான்? என் நிலத்திற்கு எதற்காக வந்தான்? வந்தவன் என்ன செய்கிறான்? குடும்ப அட்டை பெறுகிறான், வாக்குரிமை பெறுகிறான். இது எவ்வளவு பெரிய பேராபத்தை உண்டும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இதே நிலத்தில் கோயம்புத்தூர், திருப்பூரிலே இன்னும் சரியாக 10 ஆண்டுகளில் நாம் அடித்து விரட்டப்படுவோம். எழுதி வைத்துக்கொள். தமிழன் தொழிற்சாலையில் தமிழர்களுக்கு வேலை கொடுக்காதே என்று வடவர்கள் போராடுகிறார்கள். நீ ஈரோட்டிலே, பெருந்துறையில எல்லாம் தமிழ் வேட்பாளர்கள் வெல்வது வாய்ப்பில்லை. இங்கேயே கோவை தெற்கிலே அம்மா வான்மதி சீனிவாசன் 20,000 வாக்கிலே வென்றிருக்கிறார்கள். அந்த 20,000 வாக்கும் வட இந்தியர்கள் வாக்கு. இந்த நிலத்தின் அரசியலையும் அதிகாரத்தையும் அவன் தீர்மானிப்பான். நீ இந்தி பேசக்கூடிய இன்னொரு மாநிலமாக இது மாற்றப்படும். நீ அடித்து விரட்டப்படுவாய். ஈழத்தில் அடித்து விரட்டப்படும் போது ஏதிலியாக வந்து நிற்கவாவது இங்க ஒரு இடம் இருந்தது. ஆனால் இங்கிருந்து விரட்டப்பட்டால் நீ எங்கு செய்வாள் என்று, எங்கு செல்வாய் என்று ஒரு நொடி சிந்தித்து பார்க்க வேண்டும். உன்னை அச்சப்படுத்த நான் சொல்லவில்லை, எச்சரிக்கையாக இரு என்று நான் உனக்கு உணர்வூட்டுகிறேன். உன் அண்ணன் உயிரோடு இருக்கும் வரை ஒரு கொம்பனாதி கொம்பனும் இந்த நிலத்தில் இருந்து உன்னை தொட்டு விரட்ட முடியாது. நீ விழித்துக் கொள்ள வேண்டும். விழிப்புற்று இரு. விழிப்புற்று இருப்பதே விடுதலையின், விழிப்புணர்வே விடுதலையின் முதற்படி என்கிறார் நம்முயிர் தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். கவனமாக இருக்கணும். உன் நிலத்தில் உனக்கு என்ன இருக்கிறது என்று யோசித்துப்பார். படிக்க கல்வி வைத்திருக்கிறாயா? இல்லை. குடிக்க தூய நீர் வைத்திருக்கிறாயா? இல்லை. பார்க்க சரியான மருத்துவம் வைத்திருக்கிறாயா? இல்லை. பயணிக்க பாதை இருக்கிறதா? இல்லை. படித்தால் வேலை இருக்கிறதா? இல்லை. நீ சாப்பிடுகிற உணவு உணவுதானா? அதுவாவது உனக்கு தெரியுமா? இல்லை. நீ நஞ்சை உண்டு கொண்டிருக்கிறாய். நஞ்சை உண்டு கொண்டிருக்கிறாய். நீர் என்று விஷத்தை அருந்திக் கொண்டிருக்கிறாய். காற்றென்று கந்தக தூசியை சுவாசித்துக் கொண்டிருக்கிறாய். 100 மரணத்தில் 90 மரணம் புற்று. 3 வயது குழந்தைக்கு புற்று. காரணம், தாயின் பாலில் இருந்து வந்த தொற்று. தாய்ப்பால் எப்படி விஷமானது? அவள் உண்ட உணவு விஷமானது. யாருக்கு இதை பற்றி கவலை உண்டு? காடுகளை அழித்தால் நட்டு வளர்க்கலாம். நீரை உறிஞ்சி வித்தால் தேக்கி வைத்து விட்டு செத்து போகலாம். மணலை எப்படி உருவாக்குவாய்? இயற்கையின் அரும்பெரும் குடை, அதை எப்படி உருவாக்குவாய்? மழை இல்லாத நிலம், பாலைவனம். நீ படிக்கவில்லையா? கற்கவில்லையா? என்னத்தை படித்து கிழித்தாய்? உனக்கு மூளை என்ற உறுப்பு எதற்கு? மழை இல்லாத நிலம், பாலைவனம். மழை இல்லை என்றால் மழை பெற முடியாது என்கிற அறிவியல், உயிரியல், இயற்பியல், வேதியியல் உண்மை எதுவுமே தெரியாதா? உன்னால் உருவாக்க முடியாத ஒன்றை உனக்கு அளிக்கிற உரிமையை எவன் கொடுத்தது என்ற கேள்வி ஏன் உனக்கு எழவில்லை? மலையை வெட்டி விற்கிறவன், குவாரி வைத்திருக்கிறான், செல்வந்தன், சமூக மதிப்புள்ளவன். மண்ணள்ளி வித்தவன் மாபெரும் பணக்காரன், சமூக மதிப்புள்ளவன். இதை தடுக்க போராடுகிற நீயும் நானும் குற்றவாளிகள். ஜாபர் அலியும் ஜாகிர் ஹுசைனும் கொல்லப்படுகிறார்கள் இந்த நாட்டிலே. எதை நோக்கி போகிறதடா இந்த நாடு? எதை நோக்கி போகிறது?
சாராயத்தை அரசே விட்டுவிட்டு சட்டம் ஒழுங்கை பேசுவது போல ஒரு கேவலம் உலகத்தில் உண்டா? உண்டா? எங்கே போகிறது நாடு? இதை சரி செய்வதை தவிர வேற என்ன சரியான அரசியல்? எது அரசியல்? எது? கூட்டணி வைக்க மாட்டாயா சீமான்? கூட்டணி வைக்க மாட்டாயா சீமான்? முதலில் இவர்கள் என்ன பேசினார்கள்? கூட்டணி வைக்கவில்லை என்றால் உங்கள் கூட வருகிற உங்களை நம்பி வர்ற பிள்ளைகள் சோர்ந்து விட மாட்டார்களா? விடமாட்டார்கள். ஏன்? எனக்கும் அவர்களுக்கும் இருக்கிறது சோற்று பசி அல்ல, சுதந்திர பசி. எனக்கும் அவர்களுக்கும் இருக்கிற பசி வயிற்று பசி அல்ல, வரலாற்றின் பசி. 1000 ஆண்டுகளுக்கு மேலே எமது முன்னவர்கள் தூக்கி சுமந்து வந்த விடுதலை பசி, பெருங்கனவு, அறம் சார்ந்த மறவர்களின் ஆட்சி என்ற புனித கனவு பசி. பசி, பஞ்சம், ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளை, சாதிய இழிவு, தீண்டாமை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, மதுமத போதை, பாலியல் வன்கொடுமை, இது ஏதுமற்ற தூய ஒரு தேசம் படைக்க வேண்டும் என்கிற லட்சிய பசி. கூட்டணி இல்லாமல் எப்படி வெல்வாய் என்று கேட்கிற பெருமக்களே, கொள்கை இல்லாமல் எப்படி வெல்வாய் என்று ஒருமுறை கூட நீங்கள் கேட்காதது ஏன்? ஏன்? கூட்டணி வைத்தால் எல்லாம் செய்வது சரியாகி விடுமா? கூடி கொள்ளையடித்தால், கூடி கொலை செய்தால் சரியாகி விடுமா? மாற்று. எதிலிருந்து மாற்று? யாரிடமிருந்து மாற்று? எப்படிப்பட்ட மாற்று? மாற்று மாற்று என்று வந்தவர்கள் எல்லாம் இந்த திமுக, அதிமுக, இந்த காங்கிரஸ், பிஜேபியோட கூட்டணி வைத்து 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 ஏமாற்றாக போனதுதான் மிச்சம். என் நிலத்தின் உரிமை என்ன இருக்கிறது? கல்வி, மானுட உரிமை, மாநில உரிமை பறித்து கொண்டு போனது யார்? காங்கிரஸ், அம்மையார் இந்திரா காந்தி. கொண்டு போகும்போது வேடிக்கை பார்த்து பார்த்தது யார்? இதே திமுக. கச்சத்தீவு பறித்தது, எடுத்து கொடுத்தது காங்கிரஸ். ஆட்சியில் இருந்து வேடிக்கை பார்த்தது இதே திமுக. பறித்தவன் பறி கொடுத்தவன். எப்படி? அவன் எதிரி, இவன் துரோகி. இதை வேடிக்கை பாட்டு நின்றவன் யார்? இந்த கட்சிகள் தான். சிஏஏ அவர்தான், என்ஐஏ அவர்கள்தான், நீட்டு நீட்டியது அவர்கள்தான், ஜிஎஸ்டி அவர்கள்தான், கூட இருந்து கும்மி அடித்தது இவர்கள்தான். இவர்கள்தான். என்னடா மாற்றம்? அங்கும் ஊழல், இங்கும் ஊழல், அங்கும் லஞ்சம், இங்கும் லஞ்சம், அங்கேயும் பஞ்சம், இங்கேயும் பஞ்சம், அங்கேயும் திருட்டு, இங்கேயும் திருட்டு, அங்கேயும் இருட்டு, இங்கேயும் இருட்டு. வேற என்ன? வேற என்ன? அங்கேயும் சாராயம், இங்கேயும் சாராயம். என்ன மாற்று? திமுக, அதிமுகவுக்கு என்ன மாற்று? அங்கே கொடியில் அண்ணா இருப்பார், இங்க அதுவும் இருக்க மாட்டார், அவ்வளவுதான். அவர்கள் ஆட்சியில் 60 ரூபாய் கமிஷன், இவர்கள் ஆட்சிக்கு வந்தா கூட 40 ரூபாய் சேர்த்து 40 ரூபாய் கமிஷன். அது கார்டன் ரேட், இது ஃபார்மாலிட்டிஸ். இதானடா பார்ட்டி சேஞ்ச். பாரதிய ஜனதா, காங்கிரஸ் வேறுபாடு, ஒரே ஒரு கொள்கையில் மாறுபாடு. நீட்டை கொண்டு வந்தது காங்கிரஸ், செயல்படுத்தியது பாரதிய ஜனதா. என்ஐஏ கொண்டு வந்தது காங்கிரஸ், செயல்படுத்தியது பாரதிய ஜனதா. என்ஆர்சியை கொண்டு வந்தது காங்கிரஸ், செயல்படுத்தியது பாரதிய ஜனதா. அவர்கள் பெற்று பேர் வைத்தார்கள், இவர் ஹார்லிக்ஸ் போன்விட்டா கொடுத்து வளர்க்கிறார், அவ்வளவுதான். அவ்வளவுதான் என் உடன் பிறந்தானே. என்ன செய்வாய்? திமுக அதிமுகவில் என்ன வேறுபாடு கண்டாய்? என்ன வேறுபாடு கண்டாய்?